பாமுகம் பாட்டிவிலான தமிழ் வானில் ஊடாக இணைந்து கேட்டும் பார்த்து கொண்டும் இருப்பது இன்றைய வியாழம் பொழுதுக்கான கவிதை நேரம் விருப்பு தலைப்பில் அமைகின்றது. அந்த வகையில் காணொளி கவிகள் பகுதி ஒன்றாக இடம்பெற்றது. தொகுப்போடு இரா விஜயகுரியவர்கள் தொடர்ந்து வரி கவிகளுடன் நகுலா சிவநாதன் அவர்கள் தட்டுக் கொடுக்க வந்திருக்கின்றார்கள். வணக்கம் பாருங்கள். இனிதான மதிய உற்சாக வணக்கம் வாணிமோகன். வணக்கம். வாங்க. இங்கு 23 பாகதான் என்னுடைய கம்ப்யூட்டர் காட்டுகிறது. ஆனால் முகம் எல்லாம் அவ்வளவு வியர்வையாகவே இருக்கிறதை பார்க்கலாம். அதேதான் இங்கே திடீரெண்டு தண்டுட்டு. ஆமா ஆமா. இன்றைக்கு நேற்றையான் சூரிய கிரணத்து பிறகு வெப்பநிலை பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்தேன். ஆனா அவ்வளவு பெருசா தெரியல. அந்த 2.56 வினாடி தான் அந்த சிறு இருள் வந்து மறைக்கிற அது மட்டும் பார்த்தேன். நான் உடனே அந்த இருட்டு வந்துட்டு நான் மழை மறந்து போனேன். இதை நான் வெளியில வெயில் இதையும் போட்டேன் உடுப்புகளையும் மழை பெய்ய போதும் நினைச்சிட்டேன். பிறகுதான் ரியலைஸ் பண்ண இந்த நேரம் நிக்கிற இடங்களை பொறுத்து தான் வடிவா தெரியும். ஆனாலும் ஓரளவுக்கு தெரிஞ்சது பார்த்தேன். ஆமா பார்த்தேன். ஆனா அந்த வீடியோ எடுக்க முடியாம இருந்தது. ஏனென்றால் அது இத பாதிக்கும் என்று மகன் அது எடுக்கக்கூடாது. அது கண்ணாடி இவங்க எல்லாம் பில போனாமன்னு சொன்னாரு. அதுக்குரிய இதோட பார்க்கணும். அதான் நீங்க சன்கிளாஸோட பார்த்தாலும் ஆபத்து. அப்ப அதனால அந்த எங்கள்கிட்ட அது இருந்தபடியா நான் அதெல்லாம் பார்த்தேன். ஆனாலும் அந்த வீடியோ எடுக்க கூடாது என்று சொன்னார். கண்டி பாதிக்கப்படும் என்று அப்ப நான் விட்டுட்டேன். அடிக்கிறதா முகத்துல. ஆமா ஆமா. பாத்தீங்களா சும்மா நான் ஒரு இப்படி எட்டி தோன்றக்கு முதல் பார்க்க அப்படியே ஒளி கண்ணுக்குள்ள சும்மா பார்க்க எட்டி பார்க்க அப்பவே சூரிய அவ்வளவு தாக்கம். அதனுடைய பார்க்க கூடாண்டவங்க சொன்னது எல்லாம் உண்மை. வணக்கம் வாணிமோகன். வணக்கம் அன்பு நேயர்களே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் கவிதை நேரம். கதை விதை கவி அத்தனையும் தாங்கி வருகின்ற வரும் நிகழ்வு கவிதை நேரம். கவிதை நேரத்தின் முதல் வீடியோ கவிதைகளை மிகச் சிறப்பாக தட்டி கொடுத்த ரா விஜயகோரிக்கு நாங்கள் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது பார்ட் 2 பகுதி உங்களுடன் வாணிமோகனுடன் இணைந்து கொள்ளுகின்றேன். இன்றைய இந்த வியாழன் பரப்பை இங்கிதமாக நிரப்புகின்ற ஒரு அழகிய பரப்பு கவிதை உணர்வுகளின் உந்தல். அதாவது ஒவ்வொரு மனிதனும் தங்களோட மனங்களில் எழுகின்ற எண்ணங்களை கவிதைகளாக்கி கொண்டு வடிக்கின்ற இந்த நேரம், இந்த கவிதை நேரம். அந்த வகையில் இந்த கவிதை நேரத்துக்கு நாங்களும் வாழ்த்துக்களை வழங்கி கொண்டு இப்பொழுது நாங்கள் வரி கவிதை ஊடாக செல்வோம். அதற்கு முதல் விஜயகௌரியின் கவிதையை முதலில் தந்து கொண்டு ஏனையவர்களின் கவிதைகளை பார்க்க போகிறோம். சத்தமின்றி சாதனை செய். நிச்சயமாக உண்மை. சத்தமின்றி யுத்தமின்றி ஒன்றும் இல்லத்தான். ஆனாலும் அப்படித்தான் சாதிக்க வேணும் என்பது சிலருடைய எண்ணமாக இருப்பதும் உண்மை. விஜயகௌரி அந்த உன்னை நீ உணர்ந்தால் என்ற அந்த வரியை நினைக்கும் போது, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காம நீ வாழலாம். உயர்வு தாழ்வு இல்லா நிலைமை உள்ளவரை நீ போராடலாம். அப்படியா? அது உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். தலை வணங்காமல் நீ போராடலாம். நிச்சயமாக உண்மை. அதை எனக்கு அந்த நேரம் ஞாபகப்படுத்தியது. இவர் சத்தமின்றி சாதனை செய்ய வேணும் என்பதை அழகான ஒரு தலைப்பாக கொண்டு வந்தார். வித்தகத்தை விரல் நுனிக்குள் வைத்தெடுத்தா படைத்தான். ஒரு வித்தகத்தை விரல் நுனிக்குள் வைத்தெடுத்தா படைத்தான். நாங்கள் எல்லோருமே படைக்கும் பொழுது உண்மையிலேயே திறமையானவர்கள் என்று இறைவனுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது. அதன் பின்னர் அந்த இந்த புவியில நாங்கள் வாழும்போதுதான் எங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலை வருகின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திறமை எங்கேயோ ஓரிடத்தில் காத்திருக்கிறது. சில நேரம் விரல் நுனிக்குள் இருக்கலாம், சில நேரம் அவன் சிந்தைக்குள் இருக்கலாம், அல்லது ஓவியத்துக்குள் இருக்கலாம், சங்கீதத்துக்குள் இருக்கலாம், விளையாட்டில் இருக்கலாம், இப்படி பல வகையாக இருக்கலாம். ஆனாலும் அந்த உஜசிகளும் பொழுதெல்லாம் தடம் பதித்து சாதனை செய். எந்த திறமையை ஒருவன் படைத்திருக்கிறானோ அவனுக்கு எந்த திறமை வருமோ அதிலே அவன் சாதனை படைக்கலாம் என்பதை அழகாக சொன்னார். குடும்பத்து அகல்விளக்கை நிதம் பொழுதெல்லாம் ஒளிர வைக்க கணமெல்லாம் உழைத்தெழும் ஒரு நொடியும் சாதனை தான். நிச்சயமாக ஒரு குடும்பத்தை நாங்கள் கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு உழைப்புன்ற ஒரு ஆணி மிக முக்கியமான ஒரு ஆணிவேராக எங்களுக்கு தேவையானது. அதை நாங்கள் ஒவ்வொரு கணமுமே நாங்க செய்கிற முயற்சியில தான் அந்த உழைப்பு சாதனை ஆகின்றது என்பதை அழகாகவே சொன்னார். ஆதலால் தான் நிமிடங்களை எல்லாம்
நிமிடங்களை சாதனையாக்கியவர்கள் ஐரோப்பியர் என்று சொல்வார்கள். இப்பொழுது ஐரோப்பியர் நொடி பொழுதுகளை கூட சாதனையாக மாற்றிக்கொண்டிருப்பதை உலகத்துல பார்க்கின்றோம். அதனால் தான் நீ உன்னை உணர்ந்தால், அதாவது நீ உன்னுடைய எண்ணம், உன்னுடைய சிந்தனை என்ற திறமையை நீ உணர்ந்தால் மட்டும்தான் உலகத்தை தொடலாம். இல்லாவிட்டால் எதிர்கொள்ளும் வீச்செல்லாம் ஒளிக்கதிராய் உலகாலும். அத எதிர்கொள்ளுற ஒன்ற தன்மை, அதாவது நீ ஒன்று முயற்சியில வரைக்க எத்தனையோ தடைகள் அத்தனையும் வீச்சாக தாண்டி கொண்டு வரைக்க உனக்கு ஒளிக்கதிராக உன்னுடைய முயற்சி உலகாளக்கூடிய ஒரு நிலை வரும் என்றது உண்மை. அண்ணாந்து பார்த்தால் அவர் வாழ்வை நீ அதிர்ச்சி கொண்டு பார்ப்பார். இப்ப சில பேர் முன்னேறியவர்களை நாங்கள் பார்த்து ரசிக்கின்றோம். ஆனால் எனக்குள்ளும் ஒரு வித்தக திறமை இருப்பதை நாங்கள் மறந்தே விடுகிறோம். அதனால் மற்றவரை பார்த்து நாங்கள் உயர்வு கொள்வதை விட நானே திறமையாக எங்களோட வாழ்வில நாங்கள் தடம் எழுதி உன்னதத்தை நிதம் உயிர்ப்பாக்கி முயற்சியாக்கி உழைப்பாக்கி வாழ்ந்தவன்டா உண்மையிலேயே அந்த உரசி எழும் பொழுதெல்லாம் தடம் பதித்து சாதனை செய்வாய் என்றதை சொல்லிக் கொள்ளுகின்ற ஒன்றாகவே அவருடைய வார்த்தை இருந்தது. அழகாக, அதாவது சத்தமின்றி நீங்கள் சாதனை படைக்க வேணும், அது உங்களோட திறமையை நீங்க உரசி பார்க்க வேணும் என்றதை வரிய சொல்லி உன்னால் முடியும் உலகில் வாழ, உழைப்போடு வாழ உன்னால் முடியும் என்பதை அவருடைய கவிதையிலிருந்து நாங்களும் சொல்லலாம் என்று கூறிக்கொண்டு மிக சிறப்பு வாழ்த்துக்கள் ரா. விஜயகௌரி. வாணி, வேறு யார்கிட்ட போவோம்? கோவில் திருவிழா ஒரு ஆள் போட்டிருக்கிறோம். திருந்தாத ஜென்மங்கள் ரெண்டு தரம் அவர் வந்துட்டாரு. காணொலியில அவர் வரல. சரி, ஆறா இருக்குமோ, ஜெயம் அவர்களா இருக்குமோ? என்னதை கொண்டு வர? திருந்தாத ஜென்மங்கள் 1000 தடவை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாத மனங்கள், 10,000 முறை விழுந்தாலும் தவறை உணராத குணங்கள். 1000 தடவை சொன்னாலும் எதிர்கொள்ளாத மனங்கள், 10,000 முறை விழுந்தாலும் தவறை உணராத குணங்கள். நல்லதை உரைத்தால் ஏளனம், சரியானதை சொன்னால் கோபம், வாய்மையதை சொன்னால் பகமை, பொய்யை சொன்னால் புன்னகை. வாய்மையதை சொன்னால் பகைமை, பொய்யை சொன்னால் புன்னகை. நல்லதை உரைத்தால் ஏளனம், சரியதை சொன்னால் கோபம். அறிவுரை 1000 கேட்பார்கள், பயனில்லை. அனுபவமோ 1000 மாற்றமில்லை. காலங்கள் பாடங்களை கற்பித்தாலும் மனம் மாறாத திருந்தாத ஜென்மங்கள். அறிவுரை 1000 கேட்பார்கள், பயனில்லை. அனுபவமோ 1000 மாற்றமில்லை. காலங்கள் பாடங்களை கற்பித்தாலும் மனம் மாறாத திருந்தாத ஜென்மங்கள். பிறரை மாற்ற முயன்று தன்னை மாற்றாத வெறுமை மனிதர்கள். தங்கள் தவறை தவறென ஒப்புக்கொள்ளாத பிறவிகள். பிறரை மாற்ற முயன்று தன்னை மாற்றாத வெறுமை மனிதர்கள். தங்கள் தவறை தவறென ஒப்புக்கொள்ளாத பிறவிகள். நிச்சயமாக உண்மைதான். அதாவது திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம், ஊருக்கு இவ கூட நச்சான மரங்களே என்று ஒரு பாடலாக பாடல் இருக்கு. எனக்கு அந்த வரி வருகிறது. திருந்தாத இருந்தென்ன லாபம், ஊருக்கு இவ கூட நச்சான மரங்கள் என்று என்ன போய் நான் தெரியாத இருக்குதான பிள்ளையோ தெரியாதா? என்ன நேவிசக்கா சரியே வரி இருந்தாத அடுத்த வரி யார் பாடுறார் பொறுங்க, நீங்க சத்தமா பாடுங்க. சத்தமா பாருங்க. வருந்தாத உள்ளங்கள் திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத ஜென்மங்கள் அதுதான் வேணும். சரி சரி, உங்களுக்கு மட்டும் தெரியல. ஓகே, அது மறந்து போனோம் தான் நீண்ட காலம். பேர் சொல்ல இதுவல்லோ என்று வருது என்ன சொல்ல வேண்டும். நல்ல பாட்டு, நல்ல அருமையான வரியா. ஏன் போட்டா வருது, ஒரு ஒன்றில் எழுதினா வரும் தான். ஓகே, நாங்க பேருந்து பார்ப்போம். இது சினிமா பாட்டு. நல்ல வரிகள் எப்போதும் இதாத்தானே வரும். திருந்தாத உள்ளங்கள். ஓகே, அப்படி பார்த்தோம்னா ஆமா, திருந்தாத உள்ளங்கள், அது அந்த பாட்டுக்கு போகுது.
1000 தடவை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாத மனம், 10,000 முறை வீழ்ந்தாலும் தவறை உணராத குணம். சில பேருக்கு வந்து தங்களோட தவற உணர மாட்டோம். ஆனா மற்றவர்கள்ல 1000 தடவை குறை சொல்லி கொண்டு இருப்பவர்களைத்தான் நாங்க பார்க்கின்றோம். 10,000 தடவையும் குறை சொல்லுவினோம். ஆனா அவர்களுடைய மனங்கள் வந்து அவர்கள் விளைவுறதை ஏற்காத ஒன்றாக இருக்கிறதை அவர் சரியாக சொல்லி இருக்கிறார். நல்லதை உரைத்தாலும் ஈழனமாய் நினைக்கிற ஒரு மக்கள் கூட்டமும் இருக்கணும். சரியானதை சொன்னாலும் கோபப்படுற மக்கள் கூட்டமும் இருக்கணும். அப்ப எதை சொல்ல வேணும்? வாய்மை எதை சொன்னாலும் நாங்கள் ஒரு தப்பாக எண்ணக்கூடிய நிலை இருக்கு. அதால பகமையை கொண்டு வந்துடும் எங்களுக்கு. பொய்யை சொன்னால் அதை கூட புன்னகை செய்கிற சமுதாயமாகத்தான் இருக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார். ஆனால் ஒவ்வொருவருடையும் அறிவுரை இதை எப்படி செய்கிறது என்ற ஒரு அறிவுரையை பலரிடம் கேட்போம். ஆனா கேட்டு ஒன்றைத்தான் நாங்கள் செய்ய வேணும். ஆனா அப்படி என்று இல்லை. அவை கேட்போம், அதனாலே நாங்கள் அதை பயன் இல்லை, அதை சீர்தூக்கி பார்ப்பதும் இல்லை. ஏனென்றால் சில நேரம் அனுபவமும் ஒரு மனிதனுக்கு வந்து சிறந்த ஆசானா இருப்பது உண்மை. சிலற்ற நல்ல அனுபவம் எங்களுக்கு பாடமா இருக்கும். ஆனால் அந்த அனுபவ பாடத்தை கூட அவர்கள் மாற்றமாக எடுப்பது இல்லை என்பது இன்றைய யதார்த்தமாக இருக்கிறது. இல்லை அது வேறு ஏது மாதிரி வந்து விடுமோ அல்லது இது சரியாக இருந்து விடுமோ என்ற ஒரு ஐமிச்சமும் இருப்பது உண்மை. அதனால இந்த காலங்கள் தான் எங்களுக்கு பல பாடங்களை கற்பிக்கின்றது. ஆனா கற்பித்தாலும் திருந்தாத ஜென்மங்களா பலர் இருக்கிறார்கள் என்பது உண்மை. அதனால பிறரை மாற்ற எங்களால முடியாது. அது உண்மையிலேயே ஒரு பிறரை நாங்கள் மாற்றக்கூடாது. என்னை நான் திருத்திக் கொள்ள வேண்டும். நான் திருந்தினால் உலகம் திருந்தும் என்ற அளவுக்கு. திருந்துமோ இல்லையோ, இப்ப இந்த கோயில் திருவிழாக்கள் நடக்கின்றது. அதுல வந்து இப்ப இங்க லண்டனை பொறுத்தவரையில நிறைய எங்கட இடத்தை பொறுத்தவரையில நிறைய 3 கோயில்கள் கூட கடைகள் இருக்கு. அப்படின்னா நிறைய சாப்பாடுகள் தருவார்கள். சாப்பாடு தந்துட்டு அங்கால பின்னுகள் இருக்கும் அல்லது பேக்கும் கட்டி வைப்பார்கள். சரியா? இந்த சனங்கள் சாப்பிட்டுட்டு அந்த பின்னுக்குள்ள கூட போடுவோம் நினைக்காம, இல்லாட்டி அந்த பேக் ஃபுல்லா வைங்களேன், அந்த பேக்குக்குள்ள போட்டு அந்த பேக்கை கொஞ்சம் குறிக்க வைப்போம். எதுவுமே கிடையாது. இப்ப நாங்க சொல்றோம் இங்க தெளியவர்களை பார்த்து நாங்க நோ, அவர்கள் எங்களை விட விவசாயம் இருக்கிறார்கள். இங்க பிறந்து வளர்ந்தவர்களே அங்க முண்டி அடிச்சு போய் நிக்கிறதும் கியூல ஒரு சிரிப்பார்கள் எங்களை பார்த்து. ஓ அப்ப ஒரு சில பிள்ளை எல்லாரும் மட்டும் இல்ல, சிலர் வந்து விட மாட்டார் வீட்டுல இருக்கிற ஒரு அம்மா. அப்ப அது பிறகு சாப்பாட்டை போட்டுட்டு அப்படியே போட்டு போறவங்களை பாப்பாரு திரும்பி. அது நக்கலா. அப்ப உங்களுக்கு தெரியணும். இப்ப நான் போட்டா மட்டும் என்ன நீங்க சொல்ற மாதிரி இப்ப நான் தெரிந்தவன் அப்படியாண்டு இல்ல. இவர்கள் வந்து எனக்கு விளங்குறது இல்லை சில நேரங்கள்ல. அந்த கிளீன் பண்றவரை கொஞ்சம் நினைச்சு பாருங்க நீங்க. ஆனா கேர்ஃபிளாட் சர்ச்ல நான் பார்த்த அளவுல இல்ல, குப்பையை காணல. டாய்லெட்ல பாத்தீங்களா மோசம் எல்லா பேப்பரோலையும் போட்டு வச்சுக்கோங்க. அது டாய்லெட் அதுதான் ஜோதிச்சேன். இப்ப உங்களோட வீட்டை இருந்தா நீங்க எப்படி பாவிப்பீங்க இந்த டாய்லெட் ரோல? இது ஆரி ஒருத்தண்டு எப்படி டாய்லெட் நல்லா இருந்தது. ஆனா அந்த டாய்லெட் பேப்பர்ஸ் சரி நீங்க சீட்ல போட்டு இருந்தால் அதையும் உள்ள விட்டுட்டு பிளஷ் பண்ணிட்டு வாங்கலன், அது கீழே விழுந்து கிடக்குது, மேல குமிச்சு கிடக்குது. ஏன் இப்படி இத்தனை பேருக்கு பேப்பர் இல்லாம போட்டு பக்கம் பார்த்தா சொல்றவர்கள் இந்த லேடிஸ் டாய்லெட் தான் படுகவலமா கிடக்குறது. அதே இல்ல அவர்கள் தான் நான் நினைக்கிறேன் டாய்லெட் இது போட்டு இருக்கிறது, சீட்ல டாய்லெட் ரோல் போட்டு. ஆனா நீங்க பேப்பர் போட்டு நீங்க என்ன செய்ய வேணும், உள்ள எடுத்து விட்டுட்டு ஃபிளாஷ் பண்ணிட்டு வாங்கல. அதை கீழே விழுந்த உடனே அப்படியே விட்டுட்டு வாங்க. கிளீன் பண்றவர்கள் இப்ப நீங்களும் இன்னொரு இடத்து போய் செய்யறீங்க. அப்ப நாங்க யோசிக்கணும் என்ன விளங்குறீர்கள். இப்ப டாய்லெட்ல அந்த பேப்பர் அந்த இது இருக்குது, ஒரு குப்பை வாளி இருக்குது, அதுக்குள்ள போடுறத விட்டுட்டு அதுக்கே போட்டு அது ஃபுல்லா வந்துட்டு அதை கட்டுறதுக்கு இது இல்லாட்டி கொஞ்சம் இறுக்கி அமர்த்தி ஒருக்கா விட்டுட்டு இதென்னலாம் தானே நெஞ்சால வந்து ஸ்கூல்ல கை போடலாம் தானே. ஆனா அதுவும் அப்படியே போட்டுட்டு அப்படியே கீழே கீழே போட்டுட்டு வருதுகள். நாம என்ன அந்த அவர்கிட்ட சொன்னேன், நான் ஒரு ஆளுகிட்ட டாய்லெட் இதுகள் எல்லாம் இதா இருக்குது, அதை மாத்தி விட சொல்லி பேப்பர்களை. அங்க 2 டியூட்டி செய்த ஒருவரிடம் சொன்ன. ஆனா நீங்க சொன்ன மாதிரி பேப்பரை அப்படியே ஓடி அடுத்ததுக்கு போய் நிக்குது பேப்பர். அப்ப இங்க எங்களுக்கு பேப்பர் இல்லாம இருந்தது, நாங்க டெம்போ கொண்டு போய் தான் பாவிக்க வேண்டியதா இருந்தது. அப்படியும் இருந்தது. நான் நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு ஒருக்கா மாறி எங்கேயோ ஒரு இடத்த அந்த இடம் எனக்கு தெரியாம போட்டனோ தெரியா, ஆண்கள் டாய்லெட் போட்டு நல்லா மருதரும் இல்லை. ஆனா அப்படி நீங்க சொன்ன மாதிரி நீட்டா
ஓ போட்டேன் நான் டக்குன்னு ஓடி வந்துட்டேன் மாறி போட்டேன் கோவட்டுக்கா வித்தியாசமா இருந்ததை கண்டு ஐயோ இதே நீங்க போட்டேன் இப்படி எழுதி இருக்க ஆணும் பண்ண பண்றது நான் மாறுறதுக்கு போட்டேன் அவர்களுக்கு கிளீனாக தான் இருக்கு. நான் நினைக்கிறேன் அவரே டாய்லெட் போறதில்ல. அது வேற விஷயம். கொமட்டில் போட மாட்டார்கள் தானே. இப்போ பெண்கள் தான் போட்டு இருக்கிறபடினால. ஆனால் ஆமா போட்டதை உள்ளே விட்டுட்டு ஃப்ளாஷ் பண்ணிட்டு வாங்கலை. நீங்கள் என்ன செய்யறீங்க எழும்பிட்டு அப்படியே ஃப்ளாஷ் பண்ண சைட்டில் வச்சிருக்கிற பேப்பர் கீழே விழுகுது. நீங்க வாரீங்க அதை பார்க்காம. அதான் எங்கட பெண்கள் திருந்துறதே தெரியல. கஷ்டம்தான் ம். ஆமா திருந்தாத எண்மங்கள் என்று அழகான ஒரு கவிதையை தந்து அந்த தவறை தவறென ஒப்புக்கொள்ளாத பிறவிகள் தான் அந்த திருந்தாத எண்மங்கள் என்று அழகாக தன்னுடைய கவிதையை சிறப்பாக தந்த ஜெயம் தங்கராஜாவுக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். இல்ல 1, 2 இருக்குல்ல. 2 மாத்திட்டீங்களா? 2 ஒன்றுதான் ராணி. அப்படியா? அப்ப ஏற்றுக்கொள்ளாத மனங்கள் தெரியல 2 தரம் அவர் பதியேழு பதிஞ்சிருக்கிறாரு. அதே இதான் நான் முதலே பார்த்தேன். அதே இதுதான். சொல்லுக்கு மேல பதியதே இல்ல. நானும் பதிஞ்சு 3 முறை பதிஞ்சு போக இல்ல. பிறகு குறைச்சு தான். அதுதான் அதுல சொல்லுது தானே. நீங்கள் இதை வேற கவிதைகள் இல்லை என்ன வாணி? கோயில் திருவிழா ஒரே ஒரு கவிதை. கனவே கலையாது யார் அது? நான் வாசிச்சுட்டேன் தானே. அது கனவே கலையாத இவாடு. அது உங்களோட இல்ல சர்வசரி சிவர் வந்து இருக்கிறார். அதான் கனவே கலையா. என் கனவே கலையாத நீ உன் பணியில் நான் வாழ்வேன். அவன் இருக்கு. ஓகே இப்பதான் கண்டுட்டேன். மலைத்துளி என்ற ஒரு கவிதையும் இருக்கு. அதுவும் இருக்கும். சரி ஓகே வாணி 2 பேரும் வாசிப்போமா இத? 2 வரியா? ஓகே. கனவே கலையாதே என்ற கவிதையுடன் சிவரூபன் சர்வேஸ்வரி அவர்கள் தாயக சூழலில் இருந்து என் கனவே கலியாதே நீயும் உன் பணியில் நான் வாழ்வேன். என் கனவே கலியாதே நீயும் உன் பணியில் நான் வாழ்வேன். நல் வழியினிலே நானும் நடைபயில வேண்டுமடி உணர்வை மாற்றாதே உலகத்தை அறியவிடு. நல் வழியினிலே நானும் நடைபயில வேண்டுமடி உணர்வை மாற்றாதே உலகத்தை அறியவிடு. வாட்டும் துன்பமெல்லாம் ஒதுங்கியே ஓடவிடு வாழ்வது சில காலம் வண்ணமாய் மலரவிடு. வாட்டும் துன்பமெல்லாம் ஒதுங்கியே ஓடவிடு வாழ்வது சில காலம் வண்ணமாய் மலரவிடு. தாழ்வுகள் இல்லாத தரத்தினை தந்துவிடு காலம் காட்டிடாது கடமையை மறந்திடாது. தாழ்வுகள் இல்லாத தரத்தினை தந்துவிடு காலம் காட்டிடாது கடமையை மறந்திடாது. நேரத்தை குறிப்பறிந்து நிமிர்ந்திடவே நன்றாய் சிறகினில் எனை மூடி சித்திரமாய் எனை காத்து. நேரத்தை குறிப்பறிந்து நிமிர்ந்திடவே நன்றாய் சிறகில் எனை மூடி சித்திரமாய் எனை காத்து. உறவால் உரிமையில் மகிழ்ந்திடுவாய் சிவரூபன் சர்வசரி. உறவால் கூடிடுவாய் உரிமையில் மகிழ்ந்திடுவாய். அது ஒரு வரியா போச்சு. அதான் 2 அவர் பேரஞ்சது. ஆமா ஓகே. கனவே கலியாதே ஒரு வந்த கனவு நீ கலைந்து கொண்டு போகக்கூடாது என்பதை சொல்லுகின்றார். நேமிசக்கா நீங்கள் வீட்டுல வேலை செய்யக்க ஓபீஸ போடுங்கோவன் மைக்க ஓ பண்ணிட்டு நில்லுங்கோவன். நான் போடுறேன் அவர் எடுத்து விடுறார். அதான் நீங்க கதைக்கும் போது ஒன் பண்ணி வரலாம். மற்றபடி நாங்கள் எப்போதும் அப்படித்தான் கேட்க செய்யறாங்க. என்றால் வீட்டுல உங்களுக்கு சத்தம் கேட்கும் என்றால் நீங்க அதை ஏன்னா அது டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்காக்கா எல்லா நிகழ்ச்சியிலும் தான். இல்ல அதை நீங்க கவனிக்கணும். இப்ப நான் சூமில நின்றா தெளிவம் வருதுண்டா டக்குன்னு உடனே சூமை ஓ பண்ணுவேன். ஏனண்டா அந்த சத்தம் பெறக்கூடாது. அப்படி அதை எப்போதும் நீங்க கவனிங்க. என்ன ரேடியோ தானே பலர் கேட்கிற ஒரு வானொலி பாமுக பகுதி எல்லாம் அதைத்தான் நான் அன்போட சொல்றேனக்கா. புறணைக்காதீங்க அன்போட சொல்றேன். ஓகே தவறுகளை சுட்டி காட்டுறது நல்லதுதான். நல்லது அன்பா கேட்பீங்கல்ல நீங்க. அதான் உங்களுக்கு தெரியாது அந்த நேரம். ஆனா நீங்கள் இப்ப சமையலுக்கோ இல்ல சட்டி வானையோட நான் தொட வேணுமெண்டா நீங்க டக்குன்னு இதை ஓ பண்ணிட்டு கேட்டுக்கொண்டு இதானுங்க. அப்புறம் நீங்க கதைக்க வேணுமெண்டா அதை ஒன் பண்ணி வாங்க. அப்படி செய்யுங்க. சரி கனவே கலியாதே என்ற அருமையான ஒரு கவிதையை தந்த சிவரூபன் சர்வேஸ்வரிக்கு முதலில் வாழ்த்துக்கள். அதாவது கனவு கலையாதே நீ என் பணியில் நான் அதாவது என் பணியிலே அல்லது உன் பணியில் நான் வாழ்வேன் என்றதை விட என் பணியில் நீ எனக்கு உதவி செய்கிறாய் அதனால வாழுகிறேன் என்று நாங்கள் நினைக்கலாமோ என்ற ஒரு கேள்வி இருக்கிறது.
நல்ல வழியிலே நானும் நடபயில வேணும். அதை அந்த உணர்வை மாற்றாத உலகத்தை நீ அறிய விட வேண்டும். அதாவது நல்ல பணியில நான் செய்ய வேண்டும். அந்த பணியை நான் திறமையாக செய்ய வேண்டும் என்றால் அந்த பணியில என்ற உணர்வை மாற்றாமல் அந்த உலகத்தை அறியக்கூடிய அந்த விடயத்தில நாங்கள் ஈடுபட வேணும் என்பதை சொல்லுகிறேன். இந்த துன்பம் எங்களை வாட்டும் துன்பம் எல்லாம் ஒதுங்கி ஓட விடு. எங்களுக்கு எப்போதுமே துன்பம் வரும் எந்த பணியில இருந்தாலும். அவற்றையெல்லாம் ஒதுக்கி நீ ஓட விடு. ஆனால் வாழ்வது சில காலம்தான், வண்ணமாய் மலர விடு. நிச்சயமாக மனித வாழ்க்கை மிக குறுகிய காலம். அந்த காலத்துக்குள்ள நீ லபக்கென்று அந்த நேரத்தையும் பிடித்து கொண்டு வண்ணமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அதே நேரம் உயர்வுகள் இருக்கும் போது தாழ்வுகளும் எங்களுக்கு வரும். அப்ப தாழ்வுகள் வந்து விட்டது என்று நாங்கள் அதன் தரம் குறைஞ்சு விட்டது அல்லது தாழ்வுகள் வந்து விட்டது என்று நினைக்க கூடாது. மீண்டும் அந்த காலம் முடுக்கோடு இழ வேண்டிய தேவையும் எங்களுக்கு வரும். ஆகவே நான் கடமையை மறந்துடாது உழைத்து கொண்டிருக்க வேணும். எப்படி இரவு வருகிறது அதுபோல பகலும் வருகிறது தானே. அது போலத்தான் எங்களுக்கு ஒரு காலம் எங்களுக்கு உயர்வு இருக்கும், இன்னொரு காலம் தாழ்வு வரும். ஆனா மீண்டும் உயர்வு வரலாம் என்று நம்பிக்கை கொண்டால் அந்த வாழ்க்கை நிலைக்கும் என்பது உண்மை. அதனால் தான் நேரத்தை குறிப்பறிந்து நிமிர்ந்திட நன்றாய் கற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்வார்கள். அதாவது நீ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி போரிட்டு அந்த நேரத்தோட நீ வாழ வேணும். இல்லாவிட்டால் நீ அந்த நேரத்துக்கு சரியாகவோ அல்லது நேரத்தோட நீ செய்யாவிட்டால் நீ அந்த தோல்வி அடைந்தவனாகத்தான் நீ பார்க்கப்படுகிறாய். ஏனென்ற காலத்தை விட்டுடுவ, மீண்டும் சென்ற காலங்கள் மீண்டும் வராது. ஆதலால் தான் உறவால் கூடிடுவாய் உரிமையில் மகிழ்ந்துடுவ. எல்லா உறவுகளும் எங்களை கூடி நிற்க வேணும். அந்த உறவுகளோட மலர்ந்து நான் இருக்க வேணும். என்ன சித்திரமாய் செதுக்க வேணும். சிறகுக்கு இருந்தாலும் அல்லது எங்க இருந்தாலும் நான் சித்திரமாக என்னை செதுக்கி கொண்டு வாழுகிறது தான் அந்த உலகத்தில சிறப்பு. அதான் அந்த உழைப்பால உயர்ந்திட வேண்டும், உரிமையில மகிழ்ந்திட வேண்டும் என்றது உண்மை. அதனால்தான் நீங்கள் அந்த அப்படியான உழைத்து முன்னேற வேணும் என்ற கனவை நீ ஒருபோதும் கலையாதே. அந்த கனவோட வாழ் என்ற போல உங்களோட கவிதை அமைந்திருந்தது. சிறப்பு, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் உங்களுக்கு. மழைத்துளியா? மெல்ல மழைத்துளி ஒன்று இருக்குதோ, அதுவும் அவாதான் மழைத்துளி. மெல்ல மழைத்துளியும் அவ போன முறையோ இந்த முறை வந்தது, ரெண்டு அவ போன அமைச்சர் அவளுக்கு தெரியாம அனுப்பினார், தெரியல. போராளமை இல்லை தானே. அவ தந்து விடுங்க, 6 ஆகஸ்ட் தான் வந்திருக்கு. ஓகே, அப்ப தந்து விடுங்க, பரவாயில்ல. மெல்லன மழைத்துளி, மெல்லன மழைத்துளி, மெல்லன மழைத்துளி மண்ணிலே பொழிந்திட சில்லென்ற குளிர்வாடை சிந்தையை மீட்டிடவும். எள்ளென்றால் எண்ணெய் ஆகாது தம்பி, ஏற்றத்தை உயர்வாக்கி ஏமாறாது நடப்பாய். மெல்லன மழைத்துளி மண்ணிலே பொழிந்திட சில்லென்ற குளிர்வாடை சிந்தையை மீட்டவும். எள்ளென்றால் எண்ணெய் ஆகாது தம்பி, ஏற்றத்தை உயர்வாக்கி ஏமாறாது நடப்பாய். தெள்ளத் தெளிவு உன்னிடம் வேண்டும் பாராய், கள்ளம் வேண்டாம் கடமை வேண்டும். உரிமை என்று உளறி தெரியாது, உருக்குலைந்து அலமேவும் குமுளியும் ஆகாது. தெள்ளத் தெளிவு உன்னிடம் வேண்டும் பாராய், கள்ளம் வேண்டாம் கடமை வேண்டும். உரிமை என்று உளறி தெரியாது, உருக்குலைந்து அலமேவும் குமுளியும் ஆகாது. பிறருக்காக வாழ்வது வாழ்வென அலையாதே, பிரயோசனமின்றி பொழுதை கழிக்காதே. பிறருக்காக வாழ்வது வாழ்வென அலையாதே, பிரயோசனமின்றி பொழுதை கழிக்காதே. மெல்லென மழைத்துளி மண்ணை நனைப்பதற்கல்ல, இயற்கை என்பதை அழியாமல் காப்பது. மெல்லென மழைத்துளி மண்ணை நனைப்பதற்கல்ல, இயற்கை என்பதை அழியாமல் காப்பதே என்று சிவரூபன் சந்திரசேகர் அவர்கள் அந்த மெல்லென மழைத்துளி மேனியில் படுகிறது சில்லென்று எனக்கு என்ற மாதிரி ஒரு ஓசையாகவே அது அமைந்திருந்தது. அதாவது மழைத்துளி மண்ணை நனைப்பதற்கு வரவில்லை, ஆனால் அந்த இயற்கையை அழிய விடாமல் காப்பதற்காக, அதாவது பயிர்களை வளர்ப்பதும் அந்த நிலத்தில உள்ள உயிரினங்கள் வாழ்வதற்கும் தான் அந்த மழைத்துளி இருக்குது என்பது உண்மை. அது எங்களுக்கும் தான், ஏனைய உயிரினங்களுக்கும் பொருந்தும். ஆனால் அந்த மழைத்துளி மண்ணில வரைக்குள்ள சில்லென்று ஒரு குளிர்வாடை வீசுவது உண்மைதான். அது எங்களோட சிந்தனையை மீட்கின்றது உண்மை. அதாவது ஒரு மனிதனுக்கு சொல்லுவார்கள், இந்த சிந்தனை அதிகமாகிற நேரம் எதென்றா மழை
மழைத்துளி பறக்கு முதல் இருக்கிற கருமுகில் பரப்பும் மெல்லிய மழைத்துளி விடுகிறதையும் நீங்கள் சற்று ஜன்னல்ல இருந்து ஒரு முறை கவனித்து பாருங்கள், என்ன எண்ணம் உருவாகுது என்பதை. ஏனென்றால் அது ஒரு சந்தோஷமான சூழல் அந்த நேரத்தில் இருக்கிறதை பார்க்கலாம். அவை இவரும் அந்த சில்லென்ற குளிர்வாடையில் ஒரு சிந்தையை மீட்டுகின்ற ஒன்றாகவே இந்த மழைத்துளி வருது. அதே மாதிரி மழைத்துளி படப்பட மண்ணிலே எண்ணங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு மனிதனுக்கும் இருக்கின்றது என்றது உண்மை. எள்ளென்றால் எண்ணெய், நாங்க சொல்லுவோம் ஐயோ டக்குண்டு வரவோணும், கூப்பிட்ட உடனே வரவோணும், எள்ளென்றால் எண்ணெய் வந்து நிக்கணும் தம்பி. ஆனால் ஏற்றத்தை உயர்வாக்கி ஏமாறாது நடப்பாய். கட்டாயமாக ஒரு ஏற்றம் வரைக்கும் அதை அந்த உயர்வை நாங்கள் தக்க வைக்க வேணும். அந்த உயர்வாக வந்து விட்டோம்னால் அதை தக்க வச்சு இன்னும் முயற்சியை காண வேண்டிய தேவை இருக்கும். ஆதலால் தான் உன்னிடம் வேண்டும், அதாவது தெளிவு வேண்டும், அது கள்ளம் இல்லாத கடமை உணர்வாக அந்த தெளிவு வேண்டும் என்பதை அழகாக சொன்னார். உண்மைதான். அதாவது தெளிவு வேண்டும், அறிவு வேண்டும், அது கள்ளம் இல்லாத ஒரு கடமை உணர்வாக வேண்டும் என்பதை சொன்னார். உரிமை, எல்லாத்துக்கும் உரிமை என்று நாங்க சொல்லுவோம். ஆனால் அந்த உரிமை எல்லா நேரமும் உனக்கு ஆகாது. சில நேரம் அந்த உரிமை வேறு ஒருவருக்கு விட்டு கொடுக்க வேண்டிய நிலை வரும். பாருங்கள், வீடு வாசல் காணி வேண்டி வச்சிருப்பார்கள், அடுத்த பிள்ளைக்கு கொடுப்பார்கள். அந்த தாயை அங்க பார்க்க முடியாத அந்த உரிமையை விட்டு கொடுத்த உடனே தாயையே பார்க்க முடியாத ஒரு சூழல் அந்த வீட்டில இருக்கிறதையும் பார்க்கிறோம். ஆகவே அது பிறருக்காக வாழ்வது என்று நாங்கள் நினைத்து கொண்டாலும் அது சில நேரம் உருக்குலைந்து அலைவாயோ அலமவும் குமிழியாகவே வந்து விடுவதும் உண்டுதான். அப்ப மற்றது அவர் நல்ல ஒரு விடயம் சொன்னார், பிரயோசனமின்றி பொழுதை கழிக்காது. ஆனா நாங்கள் பொழுதை கழிக்கிறோமா, பொழுதை ஆக்குறோமா என்ற ஒரு கேள்வி எங்களிடம் இருக்கின்றது. பிரயோசனமாக, அதாவது எங்களுக்கு அந்த நேரத்தை உபயோகித்தான் ரெண்டு பேருக்கு தானே ரெண்டும் இருக்குது. ஆனா நாங்கள் என்ஜாய் பண்றோம், ஐயோ நல்ல பொழுது நல்லா என்ஜாய் பண்றோம், அப்ப கழிக்கிறோம். அப்படியும் இருக்குதான், அதுவும் தேவை. ஆனா பிரயோசனம் ஆக்குறோம். இல்ல அதுல போய் நான் என்ஜாய் பண்றேன். இப்ப சும்மா இருந்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை கொஞ்சம் படிக்கிறதோ அல்லது ஒரு தேவையில்லாத சரி டிவி தான் பாப்ப மாட்டேன் அப்படி இருக்கிறதோன்றது அது பொழுத கழிக்கிறோம். இன்னொரு பக்கம் அது வீணாக்குறோம், பொழுத வீணாக்குறோம். அதான் பொழுது பாக்குறது தப்பில்ல, எல்லாத்தையும் சில பார்த்து கொண்டு பின்னுமெல்லாம் தேவையற்ற இதுவும் சோம்பேறித்தன்மையா அப்படி. சேம் டைம் நீங்க ஒரு வேலையை செய்து கொண்டு ஒரு டிராயிங்கோ அல்லது ஒரு நிட்டிங்கோ பின்றதோ அல்லது ஏதாவது ஒன்று செய்து கொண்டு பார்த்தோம்னு சொன்னால் ஆக்குறோம். அங்க போனாலும் இங்க ஆக்குறோம், படைக்கிறோம், தையல் இப்ப தச்சு கொண்டு சிலர். மற்றது இப்ப பொழுதுபோக்குக்கு ஒரு இடம் பார்க்க போறோம் என்றாலும் அங்கேயும் பொழுதை ஆக்குறோம்னு சொல்லலாம். அதை அறியறோம், எங்களுக்கு ஒரு தெளிவு வருது. அதுதான், அதுவும் அதுல ரெண்டும் வரும். ஒன்றை கண்டுட்டோம், அதே மாதிரி செய்யணும்ன்ற ஒரு அறிவும் வளருது. ரெண்டாவது சில நேரம் அதை கழிக்கிறோம், மகிழ்ச்சியாக அதை என்ஜாய் பண்றோம்ன்றதும் வரும் ரெண்டும். ஆனா எனக்கு ஒரு கேள்வி, மெல்லன மழைத்துளி மண்ணை நனைப்பதற்கு அல்ல என்று சொல்றாரல்லோ, அதாவது மழைத்துளி விழுகிறது மண்ணை நனைத்து மண்ணை வளமாக்கத்தானே, ஏன் அது நனைப்பதற்கு அல்ல என்று போட்டவர்? எனக்கு அப்படி வருது. மழைத்துளி மண்ணை நனைப்பதற்கல்ல, இயற்கை என்பதை அழியாமல் காப்பது. அதுவும் சரி, இல்லையா? இப்ப இயற்கையை காக்குறேன்றாலும் ஒரு மழை வந்து மரத்துல கீழே வந்தானே அது போய் திரும்ப இதாண்டது. அப்ப மண்ணை நினைக்கிறது தானே, ரெண்டும் இருக்கும். நினைக்கிறேன் தண்ணீரும் மண்ணை நினைக்கிறதானதான் எங்களோட பயிரும் வளருது. அப்ப நினைப்பதற்கென்றும் சொல்லலாம் தானே என்று சொல்றேன். நினைப்பதற்கு மட்டுமல்ல என்றுட்டு அவர் எழுதியிருக்கலாம். இல்ல, நினைப்பதற்கு அல்ல, நினைக்கிறதுக்கு அல்ல. அதை நினைப்பதற்கு மட்டுமல்லண்டா சரி, அதான் சொல்றேன். சரி, அது சரி, நீங்க சொல்ற நினைப்பதற்கு மட்டுமல்ல. அப்ப மண்ணை நினைப்பதற்கும் தான். ஏனென்றா வறண்ட நிலத்தை எப்படி நாங்கள் இப்ப மழையை ஏங்கி கொண்டிருக்கிறோம், நிலம் வந்து நல்லா நனைஞ்சாத்தான் எங்களுக்கு குளிர்மை இருக்கும், பயிரும் வளருந்தான், குளிர்மை இருக்கும், நல்ல காற்றோட்டம் இதா வரும். மற்ற ஒரு இயற்கைக்கு இந்த அதாவது எப்படி எங்களை வெப்பத்தை தணிக்கத்தானே வேணும். அப்ப மழை துளி விழத்தானே வேணும் மண்ணில, அப்ப நினைக்கத்தானே வேணும் என்று ஒரு எண்ணம் வந்தது. அவர் எழுதினார தெரியல, அவருக்குள்ளே தெரியல. இல்ல, நினைப்பதற்கு மட்டும் அல்ல, இயற்கையை காக்கவும் அது பயன்படுதுன்றா சரி. அந்த மட்டும் என்ற சொல்லு அதுல வந்தால்தான் சரி, இல்லாது நினைப்பதற்கு அல்ல என்றது கொஞ்சம் தொக்கி நிக்குது. அதான். இருந்தாலும் அவருடைய மெல்ல மழைத்துளி மேனியில் பட்டு சில்லென்று அவருக்கு ஒரு சிறப்பான கவிதை துளித்தது. வாழ்த்துக்கள் சர்வேஸ்வரி சிவரூபனக்கா உங்களுக்கு.
நன்றி. என்ன கேட்டவர்கள் ஒரு தட்டு கொடுப்பை தரலாம். வணக்கம் சவத்குமார் வணக்கம் போனது. வணக்கம் வாணி ஓ, வணக்கம் சட்டு நல்லா ஒரு சொன்னீங்க. நிமிஷம் தாங்க. என்ன சொல்றீங்க அவ்வளோக்கா? சவுக்குமார் இருக்கா? இல்ல இல்ல அவர் பூன முறையான அந்த அவர் இல்லை. நட்பென்றால் ஓகே அப்ப ஓகே எல்லாரும் சரி சரி. வாங்க. ஓகே யார் ஓகே. சொல்றேன் தாங்க. வணக்கம் வாணி வணக்கம் நவலாசுவநாதன் பகுதி வணக்கம். ஒன்றை ராபிஜி அவர்களும் பகுதி இரண்டை நவலாசுவநாதனும் சிறப்பாக வாசித்து தட்டி கொடுத்தீர்கள். விருப்பு தலைப்பென்றபடியால் முதலாவது கவிசா கோயில் திருவிழா பற்றி கோயில் திருவிழா பற்றி எழுதினார். யானடிசன் திருவிழா திருப்பதி பயணம் நம்புறேன், நான் மாறி போட்டு விட்டுட்டேன், எழுதிட்டேன். ஆனால் 2045 சொல்லித்தான் வாசித்தேன். மற்றது சூரியரணோ நாலாசுவநாதன் தந்திருந்தீர்கள். ரஜினி அண்ணன் செவிலியர் தினம் இன்றைக்கு அதை தந்திருந்தார்கள். மூக்குத்தி வைத்தீஸ்வரசனி ராகவேந்திர படத்தோடு வந்திருந்து சொல்லியிருந்தார். அவர்கள் வாழ்த்துக்கள். பாமுக உறவுகள் சங்கம் செல்வி நித்யானந்தன் தந்திருந்தார்கள். சாதிய தினம் நியூஸ் பிலிப் தந்திருந்தார்கள். சத்தமில்லாத சாதனை செய்யணும் விஜய் அவர்கள் சிறப்பாக தந்திருந்தார்கள். பகுதி 2 நவலாசிவநாதன் வாசித்து தட்டி கொடுத்தீர்கள். திருந்தாத ஜென்மங்களை ஜெயதங்கராஜா தந்திருந்தார்கள். கனவி கலையாது என்ன சர்வேஸ்வரி தந்திருந்தார். சிவருவன் மற்றது 2 கவிதை தந்திருவா. புனமுறை கவிதை வாச்சனீங்களோ அவர் 2 அதான் இந்த 6ஆம் தேதிக்கு போட்டவன். மெல்லன மலை துளியல்னு அவன் 2 தந்திருந்தா. அவாவை நான் இதோட சந்தித்தேன். அவ சிறப்பான வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். வாசித்து தள்ளி கொடுத்த விஜய கௌரி அவர்களுக்கும் நலாசிவநாதனுக்கும் தொழில்நுட்பத்திலிருந்தும் வாசித்தும் உதவிய கலைவாணி மோகன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அக்கா. நன்றி, நன்றி. கேட்டுக்கொண்டிருந்து தட்டி தந்ததுக்கு வணக்கம் வாணி. சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம் வாணி. வணக்கம் நவுலா. நானும் இன்றைய முதலிலிருந்து எல்லோருடைய கவிதையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக சிறப்பாக எல்லோரும் இருந்தார்கள். நானும் சர்வேஸ்வரி சிவரோன் அவருடைய 2 கவிதையும் பார்த்திருந்தேன். இதில் மிக சிறப்பாக எழுதியிருந்தார். தொடர்ந்து அவர்களுடைய ஊக்கத்துக்கும் அவருக்கும் மிக்க வாழ்த்துக்கள். தொடருங்கள் என்று அவரையும் அபிஷாரையும் சொல்லுவோம். ஏனென்றால் பூர தாயத்திலிருந்து வாரவர்கள் விடாமல் எழுதுனா இங்கிருக்கிறவர்களுக்கு தான் நேரம் காணாது. அங்கிருக்கிறவர்கள் நேரத்தை மிச்சம் முடிச்சு எழுதுறதே மிக சிறப்பு. தொடருங்கள் என்று எல்லோருக்கையும் கூறி, எழுதாதவர்களையும் எப்படித்தான் சொன்னாலும் தூண்டி தூண்டி நாங்களும் விடுறதான். லீவு விட்டதால மறந்து உணர்கள் போல நடக்குது. அவர்களும் வார முறை தலைப்பையும் ஆரம்பத்திலே தந்தீங்கள் என்றா இலகுவா இருக்கும் என்று உங்களிடம் சொல்லிக்கொண்டு, வார வியாழன் ஏதாவது புது வரலாற்றில் இதுவும் இருக்கோ தெரியல, அதை பார்த்து போட்டு பாருங்கோ. நன்றி வாணி. வேகமாக நீங்களும் நாளைக்கு அதிபரோட கதைக்கு தலைப்பை தந்தீங்களா? அடுத்த வாரம் பொது தலைப்பு தானே. ஓகே ஓகே. மிக்க நன்றி. உங்களோட பாராட்டுக்கு தட்டி கொடுக்க சிறப்பாக எல்லோருக்கும் தட்டி கொடுத்திருந்தீர்கள். ஏன் தங்கராஜன் கவிதை மிக அழகாக வாசித்தார். இருந்தாத ஜென்மங்கள் நான் தான் ராணி ஒரு கட்டுரையில தான் அந்த வரிய நான் எழுதியிருக்கேன். திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம், ஊருக்கு அவை கூட நச்சான மரங்கள். எனக்கு அதான் அந்த டக்குன்னு வந்தது. பிறகுதான் நான் இப்ப நினைச்சு பார்த்தேன்னா அது பாட்டுல வேற வரியா கண் போன போக்கிலே கால் போன அந்த பாட்டுதான். வேற நயவிசக்கா பாத்திரங்களோட போராடுறீங்களோ கேக்குறீங்களோன்னு கேட்டுக்கொண்டு இல்ல சாப்பிடுறாவோ வளைச்சு கொண்டு நாங்களும் விட. வணக்கம். எனக்கு கோடுக்குள்ள சத்தம் ஆயிருக்குது. நான் கதை போட்டு நிக்கிறேன். சத்தம் நான் ஒன்றும் செய்யல. அது நான் கவிதைகள் முதல் பகுதியும் 2வது பகுதியும் கேட்டிருந்தேன். விருப்பு தலைப்புகள் என்றபடியால எனக்கு முதல் பகுதியில கவிதைகள் ஒன்றும் விளங்க இல்லை. எனக்கு என்னென்னு தெரியல. பிறகுதான் கொஞ்சம் கவிதைகள் வந்தது கேட்டுக்கொண்டிருந்தேன். சிறப்பாக கவிதைகளாக இருந்திருக்கும். என்ன வகையில் எழுதினார்கள்னு எனக்கு தெரியல. முதல் பக்கத்துல நீங்க பிறகு கேட்கலாம். அந்த மரவல்ல இருக்குல்ல, நல்ல பூ சீனியாஸ் மாதிரி நல்லா பூத்து இருக்கிறது. வரிகளை பார்க்கலாம். நானுன்னா எல்லா கவிதைகளுக்கும் வாழ்த்துக்கள், எழுதினவர்களுக்கும் நன்றி நன்றி அக்கா. அடுத்த கவிதை தலைப்பை தந்துருங்க. அத்தைக்கிழமை கவிதை தலைப்பை நாங்க வரி உடனே தந்தா நீங்க ஏற்க மாட்டீங்கள். ஆதலால் நான்
அப்புறம் நீங்கள் என்ன விடயம் என்றது நான் தெரியா வார கிழமைகளுக்கு என்ன விடயம் என்றது அதிபருக்கு ஏற்கனவே 2-3 வரிகள் போட்டிருந்தேன். வாணிக்கும் ஒரு வரிகள் போட்டிருந்தேன். வாணி அதுக்கு பதில் தரவில்லை. ஆதலால் இப்பொழுது நான் கவிதை அடுத்த கிழமை 20ஆம் தேதி என்ன ஏதாவது இல்ல நீங்க போட்டதுனாக்கா நீங்க அதுக்கு முதல் நடந்த இயற்கை ஏதோ உண்டு. ஆனா நாங்க போட்டது அந்த கிழமை வந்தது தான் போட்டது. ஆமா அப்ப அது அது வந்து பிள்ளையார் நினைக்க வேண்டாம். அந்த கிழமைக்குரியது என்னது போட்டுனாங்க நட்பு நட்புனாலே நட்பு அது சரி அது சரி அது அந்த கிழமைக்குரிய அந்த 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 நாளுக்குரியது அது வந்தது. நீங்க அதுக்கு முதல் வந்த இயற்கை சம்பந்தியை தான் போட்டோம். மற்றபடி யாரையும் நாங்கள் தட்டி கழிப்பது இல்லை. சரி தலைப்பு இருந்தா தாருங்க. எனக்கு இப்ப விளங்க இப்ப தலைப்பு அது தெரியாது. நீங்கள் அந்த விடயத்தை வச்சு அடுத்த வாரம் எனக்கு என்ன தெரியாது. அடுத்த வாரம் என்ன ஆகஸ்ட் 20 அடுத்த வாரம் என்ன தேதி வரும்? 20 செப்டம்பர் என்ன இன்னைக்கு சர்வதேச உணர்வை கலக்க முடியும். 29 தான் 9ல அது விளையாட்டு தினம் இருக்குது. எதுல ஆகஸ்ட் 20 ஸ்போர்ட்ஸ் டே தான் ஆகஸ்ட் 20 என்ன 20 what day today என்று போடுவோம். வரலாற்றில் 20 அடிச்சு போடுவோம். அப்ப பயிற்சியே பலம் கொண்டு போடலாம். விளையாட்டா பயிற்சியே பலம். அதான் அதுவும் நல்லா தான் இருக்கு. பயிற்சியே பலம் அல்லது ஓகே முயற்சியே பலம். வேறு என்ன விளையாட்டு பலம் தரும் பயிற்சி. பலம் தரும் பயிற்சி மாத்தி போட்டாச்சு. விளையாட்டு சொல்றேன். விளையாட்டோ வேற ஒன்றும் இல்லையா வாழ்வியலை பத்தி? இல்ல விளையாட்டு அந்த பயிற்சி விளையாட்டு வரா விளையாட்டு போடாம அது எல்லாத்துக்கும் ஒரு பயிற்சி வேணும். என்ன ஆரோக்கியம் அப்படியும் போல வேணா ஆரோக்கியமாகும் விளையாட்டு. ரெண்டு வரியில சொல்றான். ஆரோக்கியமாகும் பயிற்சி அப்படியும் போடலாம். பயிற்சி ஆரோக்கியம் அல்லது கவிதை வரைக்கும் அதை எடுத்து கொடுக்க கூடியதா அந்த எதுகமோனியோட வந்தா நல்லா இருக்கும். அந்த டக்கண்டு வரும். அதிகரிக்கும் ஆரோக்கியம் அப்படி வராது என்ன? அது ஆரோக்கியத்தை மட்டும் தான் சொல்றோம். விளையாட்டுன்றது அதையும் கொண்டுக்குள்ள கொண்டு வந்தானே இல்லாம 29ஆம் தேதி தானே வரும். 20க்கு வராது. 20க்கு என்ன விளையாட்டா இருக்கு? எந்த தேதி வருகுதாண்ட அடுத்த முறை? இந்த கெத்தின 13 21 தானே வரும் அடுத்த முறை. 20 வரும். வியாழன் 20 வரும். ஆகஸ்ட் 20 வரும். 20 அப்ப கட்டாம அந்த தினம் தான் எடுக்கணும். இல்ல தானே வேற ஒண்ணும் போல வித்தியாசமா எடுக்கலாம். இப்ப காலகட்டங்களுக்கும் எடுக்கலாம். என்ன தினங்கள் என்ன தெரியல. அப்படி தினங்கள் வராது. இல்ல தினங்களுக்குலாம் போகணும் இல்ல. அதான் அது நாங்க வாழ்வியலுக்குள்ள கொண்டு வரோமே. இன்றைக்கு இவர் போட்டோ திருந்தாலி ஜன்மங்கள் மாதிரி நாங்களும் ஒரு சிறப்பு எடுக்கலாம் யோசிச்சோம். என்ன செய்வோம் தெரியல. இப்ப டக்கண்டு வருது இல்லை. சில நேரம் வரும் சில நேரம் வராது. அதான் சில நேரம் உடனே வரும். மருந்தில்லா வாழ்வுன்றது உடனே வந்தது. அது மலேரியா கொசு தினம் தான் இருக்குது. கொசு குறைவுதான். மருந்து ஒரு பகுதி மாதிரியும் கொடுக்கலாம். நகைச்சுவை இல்ல வாழ்வண்டு இப்ப வந்துட்டு. உண்மையில நகைச்சுவையே இல்ல. இப்ப ஒரு தடம் மாறும் வாழ்க்கை என்று போடுவோம். தடம் மாறும் வாழ்க்கை எல்லாம் மாறிக்கொண்டுதானே வருது. இல்ல அது அன்னைக்கு நாங்க செய்துட்டோம். மருந்தில்லா வாழ்வு அந்த மாற்றம் தான். இப்ப சாப்பாடு பேர்ல அந்த மருந்து ஏதோ எண்டங்கள் செய்தனாங்களா? மருந்தில்லா வாழ்வு என்ன ஏதோ ஒன்று செய்தனாங்க. அந்த வாழ்க்கைக்குலாம் வந்தது மாறி ஜெயமண்ணா வந்தது.
பசுமை பேசும் நேரம் இதோட முடிஞ்சிடும். பசுமை ஒரு அங்காலையில கொட்டி போடும். என்ன இல்ல அங்கால அது போய் உங்களோட சட்டையோட சேர்ந்துருக்கு பூவும் நல்லா இருக்கு. எது பின்னாடி இருக்கிற பூவும் உங்களோட சட்டையை மச்சு ஆ, பண்ணி. ஆ. என்ன வாழ்க்கை வாணி கவிதை என்ன? வாணி ஆ. நவலா பார்த்தோன்னு தலைப்பு வருது பூவோடு பூவாம்பம். பூவோடு பூவாம்பம் பூவியோடு பூவாம்பம் பூவியோட பூவையோட பூக்கள். ம். பூக்கள் பேசுகின்றன. ஆ. வர்ணத்தின் பூக்களை பற்றி என்ன வாணி இன்னைக்கு நான் 3 போன கிழமை இல்ல அதுக்கு எல்லாத்தையும் போன நான் கிழமை நினைக்கிறேன் உங்களுடைய வணங்குறவ தான் அந்த தலைப்பு வந்து நினைக்கிறேன். வந்தது அந்த ஒரு 3 அவர் போட சொன்ன அந்த ஒரு வந்து கதைச்சார். நான் அப்ப 3 எழுதி விட்டேன் நான். வர்ணத்தின் அது வர்ணத்தின் அளவு பூக்களின் அளவு பச்சு ஆ. இன்னும் வருது இல்லை நமக்கு. ம். எவ்வளவே வருது இல்ல. முயற்சியே வெற்றியின் திறவுகோல் அப்படி வருமா? இல்ல முயற்சி எல்லாத்துக்கும் வரும். விளையாட்டுக்கும் வரும் எல்லாமே. உழைப்பின் உயர்வு அது செய்திருக்கோமோ. வாழ்க்கையில் ஒழுக்கம் ஒழுக்கத்தை மனிதனையும் காப்போம் எடுத்திருக்கோம். மனிதனையும் காப்போம் அதெல்லாம் வந்தது நிறைய அந்த பக்கம் வந்துட்டுது. வாழ்க்கை பயணம் வந்து யாரும் வந்து எழுதினவையா கவிதை? வாழ்க்கை பயணம் வாழ்க்கை பயணம் நாங்கள் யோகா செய்யறோம் தானே எங்களது பயிற்சியும் முயற்சியும். அப்ப எடுங்கோ நீங்க உங்களோட விருப்பத்துக்கு. முயற்சியோடு பயிற்சி முயற்சி தரும் பயிற்சி அப்படி போடுங்க. முயற்சி தரும் பயிற்சி இல்ல விளையாட்டு முயற்சி முயற்சி தரும் பயிற்சி. தரும் பயிற்சி முயற்சி தரும் பயிற்சி எழுதிப்பா முயற்சி தரும் பயிற்சி. ஓகே முயற்சி தரும் பயிற்சியாலே. அது இப்படி போட்டா நீங்க இந்த கவிதையில எழுதலாம் தானே. முயற்சி தரும் பயிற்சியாலே உயர்ச்சி எனக்கு வந்தது அயற்சி இல்லா ஆனந்தமாய் ஆரோக்கியம் தரும். ஆமா இப்படி எடுங்க. இல்ல வாணியிட்ட கொடுத்தா சரிதானே. வாணி நீங்க எழுதுங்க. முயற்சி தரும் பயிற்சி உங்களுக்கு போட்டு விடுறதா எழுதி? எழுதிட்டீங்க நீங்க எழுதிட்டீங்க. அப்ப சரி போடுவேன். முயற்சி தரும் பயிற்சி என்று போடுங்கோ. அப்ப இந்த அது வேற கேளுங்கோ. ஓகே அத போட்டு போட்டீங்கன்னா செல்வி நித்யானந்தன் டக்கண்டு எழுத வேணும் உடனே கேப்பா. அப்ப சரி ஓகே. வேற என்ன இன்றைய அது இப்ப இந்த பயிற்சி இல்ல தானே எல்லா பயிற்சியும் எல்லா பயிற்சியும் வரும். பயிற்சி விளையாட்டும் வரும். உங்களோட அதாவது உழைப்புக்கான பயிற்சி வரும். வாழ்வுக்கான பயிற்சி எல்லாத்தையும் வரலாம். எழுதுறதே ஒரு பயிற்சி. எல்லாம் ஒரு பயிற்சி தானே. எல்லாம் பயிற்சி தானே. நிச்சயம் நாங்கள் இங்கிலீஷ் படிக்கோம். அது ஒரு சமையல் ஒரு பயிற்சி. ஒரு பயிற்சி சமையல் செய்து அவர் உயர்ந்து 4 பெட்ரூமோட வீடு வேண்டி இருக்கு. அதான் கனவு காணுது. ஆக 4 பெட்ரூம் தான் பெருசாவும் போல பாவம். அவர் கனவு காண்றார். நாங்க கனவு காணாமலே அதை செய்யணும். கனவு எல்லாருக்கும் ஒரு அதான் சொல்றாரு இவர். கனவு காணுங்கள். அப்துல் கலாம் சொன்ன கனவை காணுங்கள் ஐயா. சில நேரம் கனவிலேயே எனக்கெல்லாம் படிக்கிற காலங்களெல்லாம் கனவுல இந்த மெட்ஸுக்கு சரியான தீர்வுகள் காணாட்டி அப்படியே போய் ஐயோ இது வரையில வரையில ஒருக்கா கனவுல வந்து நான் உடனே டக்கன் எழும்பி செய்தேன். நான் அப்படி கனவும் சில நேரம் முயற்சியான ஒரு வாழ்வுக்கு. அன்னைக்கு ஒரு ஆகிமன்ல முடருங்க கொண்டு போய் கேப்ப கனவு மாறது டீப் ஸ்லீப் அதாவது ஆழ்ந்த நித்திரையில வருமா அல்லது நித்திரை இல்லாத நேரம் கனவு வருமா? இல்ல ஆழ்ந்த நித்திரையில தான் கனவு வரும். நீங்க நித்திரை இல்லாத நேரம் கனவு வராது. அது சும்மா நினைவு. நீங்க நினைச்சு கொண்டு நான் கோயிலுக்கு போனேன் இன்றைக்கு விய கண்டேன் என்றதான் வரும். உங்களுக்கு ஆழ்ந்த நித்திரைன்றதான் அந்த கனவு வரும். நீங்கள் பாருங்க அந்த உறக்கத்துல வர கனவு சில நேரம் வந்து பலிக்கிறது. அதுவும் விடியப்புறங்கான்ற கனவு பலிக்கிறது. நான் உண்மையிலேயே அதை உங்களோட அண்ணா ஒரு வாராருண்டு நான் கனவு அண்ணா திடீரென வந்தவர். ஆனா உண்மையா நான் ஏன் அண்ணா இப்படி இப்ப விடிய கண்டேன் நான் விடிய கண்டனாண்டு சில நேரம் சொல்லுவேனும். அதிகாலையில் காண்ற கனவு நனவாக நடந்தது உண்மை. உண்மையா சில இடங்கள்ல நல்ல விஷயம் நாங்க சந்தோஷப்படுவோம்.
மற்றது சொன்னா அது கவலை இல்லை. அதான் இல்ல அப்படி கனவுல நாங்கள் இவர் செத்து போன 2 கனவு கண்டுட்டு நீண்ட நாள் இப்ப கிட்டடியில நான் ஒரு ஆள் நீண்ட காலம் என்னோட கதைக்கே இல்ல அவ இறந்துட்டாண்டு. நான் ஒரு ஆக்சிடென்ட்ல ஏதோ இறந்துட்டாண்டு பண்ணுவோமோ எனக்கு கொடுக்கவே பயமா இருந்தது. அப்ப உடனே எடுத்தா இருக்கிறீங்களா சுவாம கனகாலம் தொடர்பில்லையாண்டு எடுக்க இப்ப மாட்டேன். இங்க சொல்லக்கூடாது. நானும் இப்ப இந்த நேற்று முந்த நாள் ஒரு சின்ன பிள்ளை கனவு கண்டான். சின்ன பிள்ளை ஒரு சோம்பில் ஏதோ ஒன்று சொல்லி அப்ப பிறகு நான் அம்மன் அப்படின்னு நினைச்சிட்டேன். அம்மனும் பாருன்னு சொல்றது தானே. ஆனால் இப்ப அண்மையில கேள்விப்படுறேன் ஒருத்தர் பிரெக்னன்ட். அப்ப பாருங்க அதுவும் சரியா அது நிறைய வந்திருக்கு குழந்தைகளா சின்ன பிள்ளைய கனவுக்கு பிறகு அது அது இப்ப பிறகுதான் ஜோதிச்சேன். அப்ப நான் கண்ட கனவு அதாத்தான் இருக்கும். நான் இப்படி நினைச்சது இப்ப குட் நியூஸ் சொன்னாரு. கனவில கண்டு மாறுபடுகின்ற அந்த ஆன்மாக்குத்தான் சுதந்திரம் இல்லை என்று சொல்லிவினோம். என்னென்றால் அது அந்த கனவு சில நேரம் ஏதோ ஒரு காரணத்தை கொடுத்து விட்டுட்டும் செல்லும். அப்ப அதனால நீங்க சொன்னது சரி. அதுதான் இல்ல அது அண்டை இப்ப கிட்டடியில நான் எனக்கு கனவு வர குறைவுவான் சரியான குறைவு. ஒரு ஆள் ஆக்சிடென்ட்ல மீட் பண்ண நானும் இன்னும் அந்த தெரியாத கார் ஓடுற சில நேரம் அந்த இதுகளோட தெரியல. அப்ப இப்படி ஆக்சிடென்ட்ல அவர் மீட் பண்ணான்னு சொன்னா உண்மையா அவருக்கு ஆக்சிடென்ட்ல மீட் பண்ணல அவருக்கு உண்மையா சுகம் இல்லை. அவர் அப்ப நாங்கள் அண்டைக்கு திடீரென எடுத்த கனடாவில் இருக்கிறார். அப்பதான் சொன்னார் தனக்கு சரியான சுகவீனமா 3 மாதம் இந்த காட் பிரச்சனையால ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. இளமாள் 50 வயதுக்கு உட்பட்டார். அதான் ஏதோ ஒன்று காட்டு இருக்குது. ஏதோ ஒன்று காட்டு நல்லா நாங்க எடுத்ததும் அவரோட சுகத்தை விசாரிச்ச இவருடைய சொந்தக்காரர் தான். அப்படி சொல்றோம். அப்படியே எங்கேயோ இருந்தெல்லாம் கனவு வரும். யார் எங்கேயோ தெரியாத கனவும் வரும். நல்லது வாணி, நன்றி, மிக்க சந்தோஷம். நன்றி நன்றி வணக்கம். இதுவரை நேரமும் கவிதைகளை தந்த அனைத்து அன்புறவுகளுக்கும் இனிதான நன்றியை தெரிவித்து எனக்கு கவிதை நேரத்தில் உதவிய வாணிமோகனுக்கும் அதிபர் நடாமனுக்கு நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, மிக்க நன்றி, வணக்கம். தொடர்ந்துள்வோம். கவிதை நேரம் வருகின்றது. ராவிஜகரிவர்கள் நாங்கள் இணைந்திருந்த நேரம் தட்டி கொடுப்போடு இணைந்த கவிதைகளை எழுதி எல்லோருக்குமே நன்றி, வணக்கம்.